Divisibility rules. இந்த வீடியோல நம்ம divisibility rules for the numbers 2 to 11 பார்க்க போறோம். First one 2. 2 ஓட divisibility test ரொம்ப ஈஸி. அதோட ones digit அதாவது final digit should be even number. 0ல இருந்து 8 குள்ள ஏதாவது ஒரு நம்பரா இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து divisible by 2. எல்லா ஈவன் நம்பர்ஸுமே divisible by 2. Then divisibility by 3. divisibility by 3 வந்து ரொம்ப சிம்பிள். இது எத்தனை டிஜிட் இருந்தாலும் அத்தனை டிஜிட்டையும் ஆட் பண்ணி சப்போஸ் ஆட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் ஒரு 2 டிஜிட்டாவோ 3 டிஜிட்டாவோ இருந்தா அகைன் அதை சிங்கிள் டிஜிட்டா ரீஃபைன் ஆகுற வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி அந்த சிங்கிள் டிஜிட் 3ஆவோ 6ஆவோ 9ஆவோ இருந்தது அப்படின்னா இட் இஸ் divisible by 3. ஃபார் எக்ஸாம்பிள் 65431 இந்த நம்பர் வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர். இதை நம்ம சிங்கிள் டிஜிட்டா ரிஃபைன் பண்றோம். 6 + 5 11 + 4 15 + 3 18 + 2 20 + 1 21. 21 அகைன் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டா மாத்தணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது 2 + 1 = 3. ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் இஸ் divisible by 3. நெக்ஸ்ட் divisibility by 4. divisibility by 4க்கு அது எத்தனை டிஜிட் நம்பரா இருந்தாலும் அதோட லாஸ்ட் 2 டிஜிட் அதாவது ஒன்ஸ் டிஜிட்டும் டென்ஸ் டிஜிட்டையும் சேர்க்கும் போது அந்த நம்பர் அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து 4ஆல divisible ஆகும் அப்படின்னா தட் இஸ் divisible by 4. அந்த ஹோல் நம்பரும் divisible by 4. எக்ஸாம்பிள் வந்து 7 1 6 இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் அதாவது ஒன்ஸ் டிஜிட்டே டென்ஸ் டிஜிட்டே சேர்த்து பார்த்தோம்னா அது வந்து 28 வந்து divisible by 4. ஸோ அதனால இந்த ஃபுல் 5 டிஜிட் நம்பர்ஸுமே divisible by 4. ends in ஓகே divisible by 5. divisibility by 5 வந்து ரொம்ப சிம்பிள். அதோட ஒன்ஸ் டிஜிட் வந்து 0வாவோ இல்ல 5ஆவோ இருந்தது அப்படின்னா தட் இஸ் divisible by 5. அது எத்தனை டிஜிட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்ஸ் டிஜிட் 0வாவோ 5ஆவோ இருந்தது அப்படின்னா தட் இஸ் divisible by 5. நெக்ஸ்ட் divisibility by 6. divisibility by 6 வந்து அந்த நம்பர் ஈவன் நம்பராகவும் இருக்கணும். அது வந்து divisibility by 3ஓட ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது it should pass both the divisibility rules of 2 and 3 to get divisible by 6. ஒரு நம்பர் 6ஆல divisible-ஆ இருக்கணும் அப்படின்னா it has to pass both the tests of 2 as well as 3. 2ம் 3யும் divisible 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் divisible அப்படின்னா that will be divisible by 6. நெக்ஸ்ட் 7. 7 வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. எப்படின்னா அதோட ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் ரீஃபைன் தனியா எடுத்துக்கோங்க. அந்த ஒன்ஸ் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் டிஜிட் தவிர மிச்சம் இருக்கிற அந்த நம்பரை இப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைச்சிருக்கிற அந்த நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணுங்க. கிடைக்கிற நம்பர் divisible by 7 அப்படின்னா that is wholly divisible by 7. For example, ஒரு 3 digit number which is divisible by ஒரு 3 digit number divisible by 7 அப்படியா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். 672.
இப்போ இந்த நம்பர்ல உள்ள ஒன்ஸ் டிஜிட் வந்து 2. அத நான் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4 67 67 minus 4. This is equal to 63. So 67 minus 4 போட்டா 63 கிடைக்குது. 63 is divisible by 7 தான். 9 sevens are 63. So இந்த 672 அப்படின்ற இந்த நம்பர் வந்து divisible by 7. நெக்ஸ்ட் divisibility by 8. divisibility by 8 வந்து கிட்டத்தட்ட 2 மாதிரியே தான். சாரி 4 மாதிரியே தான். 4ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட், அதாவது அந்த ஒன்ஸ் டிஜிட்டும் டென்ஸ் டிஜிட்டும் divisible by 4 அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் divisible by 4. அதே மாதிரி தான் 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் divisible by 8ஆவோ இல்ல லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 0ஆவோ இருந்தது அப்படின்னா divisibility by 8க்கு அது பாஸ் ஆகும். லைக்வைஸ் 4 மாதிரியே தான். 4ல எப்படி கடைசி 2 டிஜிட் divisible by 4ஆவோ இல்ல 2 0ஆவோ இருக்கணுமோ அதே மாதிரி 8க்கு கடைசி 3 டிஜிட் 3 0ஆவோ இல்லைன்னா divisible by 8ஆவோ ஒரு நம்பரா இருந்தது அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி பாஸ் த divisibility test of 8. நெக்ஸ்ட் 9. 9ஓட divisible வந்து எப்படின்னா 3 மாதிரியே. 3 எப்படி எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி கடைசியில கிடைக்கிற அந்த ஒரு சிங்கிள் டிஜிட் வந்து divisible by 3 அப்படின்னா எப்படி அது divisibility by 3 பாஸ் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம எல்லா டிஜிட் சம் ஆஃப் எல்லா டிஜிட்ஸ் ஆட் பண்ணி கிடைக்கிற அந்த டோட்டல் நம்பர் வந்து 9ஓட மல்டிபிளாவோ இருந்தது அப்படின்னா that will pass the divisibility test of 9. இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல 9க்கு 9ஆல ஒரு நம்பர் divisible ஆகும் அப்படின்னா that will surely pass the test of 3 also. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு பெரிய நம்பரை இது பண்ணி நம்மளுக்கு கடைசியில 27 கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 27 வந்து divisible by 9 தான். இன் டர்ன் இந்த 7 plus 2 போட்டோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ அது வந்து divisible by 3 ஆல்சோ. ஸோ ஒரு நம்பர் divisible by 9 அப்படின்னா தட் வில் பி ஷுவர்லி பாசிங் த டெஸ்ட் ஆஃப் 3 ஆல்சோ. நெக்ஸ்ட் 10. 10ஓட divisibility ரொம்ப சிம்பிள். அதோட ஒன்ஸ் டிஜிட் 0ல முடியணும். 10ஓட divisibilityயே ஒரு நம்பர் பாஸ் பண்ணுது அப்படின்னா தட் வில் ஷுவர்லி பாஸ் த டெஸ்ட் ஆஃப் 5 ஆல்சோ. ஏன்னா 5க்கு 0 அல்லது 5ல முடியணும். 10க்கு 0ல மட்டும் முடியணும். நெக்ஸ்ட் 11. 11 வந்து கொஞ்சம் ட்ரிக்கி பட் சோ ஈஸி. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். இதுல உள்ள ஆல்டர்னேட் டிஜிட்ஸ், அதாவது ஆட், இப்போ இதுல 6 நம்பர்ஸ் இருக்கு. 6 நம்பர்ஸ்ல ஆல்டர்னேட் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்க போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 7 5 இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணிக்க போறோம். கிடைக்கிற நம்பர் என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற நம்பர் 2 6 9 அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போறோம். அதுவும் கிடைக்கிற நம்பர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 17. So 17 minus 17 is equal to 0. ஸோ இப்படி சம் ஆஃப் ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் ஒரு 0வாவோ இல்லை அந்த கிடைக்கிற நம்பர் 11ஓட மல்டிபிளாவோ இருந்தது அப்படின்னா தட் வில் ஷுவர்லி பாஸ் த divisibility டெஸ்ட் ஆஃப் 11. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து
2ல இருந்து 11 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த விஷயம் கூட குரூப் 4ல இல்ல குரூப் 2ல ஒரு பெரிய நம்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆர் 8 டிஜிட் நம்பர் குடுத்து, இது 3 ஆல டிவிசிபிளா, 11 ஆல டிவிசிபிளா, இல்ல போத் டிவிசிபிள் பை 3 ஆர் 11ஆன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிடைக்கும்போது, அத நீங்க 3 ஆல டிவைட் பண்ணி பார்த்து, 11 ஆல டிவைட் பண்ணி பார்த்து, ரிமைண்டர் வருதான்றத கண்டுபிடிக்கிறத விட, இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்ஸ யூஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த மாரி கொஸ்டின்ஸ. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.